ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக சண்டை வருது, அதிகமாக கோபம் வருது, அதிகமாக பேச்சு வருது அப்படின்னா தான் அந்த ரிலேஷன்ஷிப் 100% நல்ல ரிலேஷன்ஷிப்புங்க. அதுவே எதுவுமே கேட்காம அப்படியே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு சைலண்ட்டாக போகிறாங்க அப்படின்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதாவது, நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற, சாப்பிட்டியா அப்படின்னு அக்கறையில் கேட்டவங்க கிட்டேருந்து இப்போ ஒரு காலோ மெசேஜோ இல்லை டைரெக்டாவோ எந்த ஒரு பேச்சுமே இல்லை அப்படின்னா அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் மென்டலி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்கன்னு தாங்க அர்த்தம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை கண்டிப்பாக அவங்க எல்லா விதமாகவும் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று சண்டை போட்டிருக்கலாம், இல்லை பேசியிருக்கலாம், இல்லை என்ன அப்படின்றத கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவலி நீங்கள் அதை புரிஞ்சிக்கல அப்படின்னும்போது அவங்க அந்த எக்ஸ்போஸ் பண்ணுறத நிறுத்தியிருப்பாங்க. இந்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதை சேவ் பண்ண பாருங்கள். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் எமோஷன்ஸை காமிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணுங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் கொண்டு போயிடாதீங்க. ப்ளீஸ் சேவ் த ரிலேஷன்ஷிப். பாய்.